ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய சென்சிபிளான டைரக்டர் திரு ராஜமுருகன் அவர்களை அன்புடன் நினைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு டைரக்டர் கிஷோர் வந்து என்னை கூப்பிடும்போதே வந்து சார் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்து படம் பார்க்கும்போது நிஜமாக மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது, பிடிச்சிது. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு படம், ரொம்ப எளிமையான கதை. ஆனால் இந்த படம் பேசக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு டிவி ஷோவை பார்த்து மனுஷங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் 2 கிரிக்கெட் கேப்டன், 2 நாட்டோட கிரிக்கெட் கேப்டன் கை கொடுக்காமல் இருக்கிறத தேசபக்தின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி வேல்யூஸ் பேசுகிற படம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது. லவ் யூ பிரதர், தேங்க்யூ. நான் உங்கள்கிட்ட இருந்து இந்த படம் சம்மந்தமாக என்ன வார்த்தைகள் வரும்ன்றதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், நிச்சயமாக நல்ல படம். எல்லாரும் அதான் அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்குறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துடணும். சூப்பர்ண்ணா. ஸோ முனிஷ்காந்த் அவர்கள் இதில் முதல் முறையாக கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி மேம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். ஸோ முதன்மை கதாபாத்திரங்களான அவங்க 2 பேரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அதாவது காமெடியன், கதைநாயகன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் நடிப்பை கொடுக்கறதுக்குல்ல, வடிவேலு மாதிரி, ரகுவரன் சார் மாதிரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. விஜய் நீங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கேமராமேன் சுதர்ஷன், அப்புறம் சந்தோஷுடைய சிஷ்ய பிள்ளை பிரணவ், நீ வந்து உண்மையாக வந்து சந்தோஷுடைய பேரை காப்பாற்றிட்டேன். தேங்க்யூ, கிரேட், தேங்க்யூ. நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நான் கூப்பிட போகிற நபர் வந்து ஒரு டபுள் பிளாட்ஃபார்ம்ல பயங்கரமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூடியூப் ஸ்பேஸ்லனா ஓஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமாவில் வந்து ஏற்கனவே படம் டைரக்ட் பண்ணி இப்போ அடுத்த படம் வந்து எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாலும் இவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படி தன்னுடைய அடுத்த படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில் ஒரு ஆட்ட போற இயக்குனர் திரு விஜய் வரதராஜ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். நோட்ல எழுதி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். குட் ஷோ கேவிதுரை ப்ரொடியூசர் சார் அவருக்கு, அப்புறம் இதை ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, கிஷோர், சான் லோகேஷ், டிஓபி சுதர்ஷன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். நம்ம இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. இந்த நம்ம இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. நான் இதே பிரச்சனை டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். மாதம் ஃபோன் பண்ணி 1ஆம் தேதி ஆனால் 2 லட்சம் வேணும், 1 லட்சம் வேணும், எங்கம்மா போகிறது காசுக்குங்கிற ஃபீல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால கனெக்ட் ஆச்சு படம். எனக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ வாழ்த்துக்கள் படம். உங்களுக்கு தெரியாது இல்ல? ஆமா, எனக்கு அதான் நிறைய கனெக்ட் பண்ணிக்கின்றத புரிஞ்சுக்கிறது. ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்லலாமா ஸ்பாயிலர் இல்லாம? இத அந்த பொண்டாட்டி திட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுல ஒரு வரி ஒன்று வரும், பெயின் ஒன்று வரும். நம்ம அன்னைக்கு மாசம் 1ஆம் தேதி வெறும் கம்மியாக தான் காசு பண்ணி அது 4 மடங்கு ஒன்று கேட்பாங்க. அதோட கண்ணீர் ஒன்று வரும் பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த ப்ரெஷர், அந்த டிப்ரெஷன்லாம் ரொம்ப அது ஆண்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச வழி. அவங்க மேலே கோபமும் பட முடியாது. ஏன்னா ஃபோன் நம்பரோட அவங்க பேரை மாற்றி வச்சுக்கலாம், டோட் அட்டெண்டர் வச்சுக்கலாம், இல்லை வந்து சந்திர மிகின்னு மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கு. நான் வேகமாக பேசுவேன், கண்டுக்காதீங்க. ஸோ அதுதான் டக்குன்னு முடிச்சு நான் போயிடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோக்கா பேசினா வியூஸ் நிறைய வரும். நாங்கள் பசங்க சொல்லி வச்சாங்க, மில்லியன் வந்துருந்தாங்க. நன்றிண்ணா. லைக்ஸ் பண்ணிடுறோம், ஷேர் பண்ணிடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். உங்க படத்தை தியேட்டர்ல டிக்கெட் எடுத்து பார்த்துறோம். நன்றிண்ணா, நன்றி. அடுத்ததான் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் பார்த்து இந்த படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இவரோட முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெஸ்பான்ஸும் கிடைச்சிச்சு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்றத அந்த படம். அந்த படத்துடைய டைரக்டர் திரு ஆனந்த் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி பாபு சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சிஸில் ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ணல, பட் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னது தேவ்கிட்ட. ஏன்னா மியூசியம் முறுக்கில் நான் நடிச்சிருந்தேன், எந்த பேக்கப்பும் இல்லை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம கதைலாம் வச்சுருக்கோம், எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜெயண்ட் லீப்.
என்ன எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு ஒரு பயங்கரமான எண்ணத்தில் நான் தேவ் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ரொம்ப அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது டெல்லி பாபு சார் தூரத்துலேருந்து 2 பசங்களை அப்பா பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தார். ரிப்பீட்டடாக அது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இப்போ மியூசியம் இருக்குன்னு ஒரு படம் ஆதி நான் தம்பியாக பண்ணேன். அதுக்கடுத்து எனக்கு ஆனால் கனவு பெருசாக இருக்குது சார், எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அறத்தை பற்றி கடைசியில் பேசுகிறாங்களோ, எனக்கு படம் பார்க்கும்போது படம் தெரியல, டெல்லி பாபு சார் தான் அங்கே முனிஷ்காந்த் சாரா டெல்லி பாபு சார் தான் தெரியுறாரு எனக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு அவர் கம்பெனிக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேற, யாருன்னே தெரியாத எனக்கு ஒரு கைடன்ஸா, ஒரு மென்டரா, ஒரு அட்வைசரா அவர் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எனக்கு தேவ் வந்துட்டு ஒரு கூட பிறகாத தம்பி மாதிரி. ஸோ டெல்லி பாபு சார் எல்லாருமே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இண்டப்டட் டு ஹிம். ஒரு பயம் இருக்கும்ல, நான் மிடில் கிளாஸ் தான் ஆகும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம் இருந்தது. அவர் வெங்கட் பிரபு சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் படம் நினைவாகி அது வரும்போது இப்போ திரும்பி யோசிச்சு பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஸோ ஐ ட்ரூலி மிஸ் டெல்லி பாபு சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எங்கள் கூட வேலை பார்த்தவங்க, எங்களோட தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு இப்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இஸ் நத்திங் பட் ஃபேமிலி. ஸோ துரைனா இருக்காங்க, ஸோ குட் ஷோ, எல்லாருமே நாங்கள் அப்படியே கூட பழகி ஒன்றாவே இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு டைட்டில்லையே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, அதுவும் இந்த வருஷத்தில் ஃபேமிலி ட்ராமாஸை வந்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக நிறைய இடத்துல என்னடா அது நம்ம ஒன்றுமே இல்லை, அந்த நான்லாம் காலனியில் தான் வாழ்ந்தேன். ஸோ அந்த வீடு பார்த்தாலே தெரிஞ்சிடும், டக்குன்னு அடுத்த செகண்டே நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கனெக்டாக இருந்தது. ஃபிலிம் வாஸ் வண்டர்ஃபுல் வாட்ச். அதுவும் கடைசி 40 minutes வாஸ் வெரி எமோஷனல். அண்ட் விஜய் மேம் வந்து சென்னை 28லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐ பீன் சீயிங் வெரி பிக் ஃபேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம், முனிஷ்காந்த் சார், எவ்ரிபடி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம். அண்ட் ஐ லவ் த மியூசிக், ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. உங்களோட அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு படம் நல்லா வருது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு படம் எவ்வளோ நேரம் அப்படின்றது கேட்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஏன் கேட்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த படம் எவ்வளோ நேரம் அப்படின்றது எல்லா கேள்வியும் கேட்குறோம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. எப்படின்னா அந்த படத்தை பார்க்க தான் போகிறோம். ஸோ படம் நமக்கு இவ்வளோ அழகா நமக்கான டைமை வந்து ரொம்ப இதுவா நமக்கு நினைச்சு உள்ள போகும்போது ரொம்ப சென்சிபிளா நம்ம டைமை கன்சிடர் பண்ணி படத்தோட கதையை வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லக்கூடியதுல எடிட்டரோட வேலை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ராட்சசன் மாதிரியான ஒரு த்ரில்லர் படத்தோட ஸ்பெஷலிஸ்டாவும் அவருடைய ஒர்க் இருந்திருக்கு. அயோத்தி மாதிரியான படங்கள்ல அவரோட வேலையும் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில இப்போ மிடில் கிளாஸ் அவருடைய எடிட்டோகிராஃபில மற்றும் ஒரு வைரம் அப்படின்னு தான் சொல்லணும். எடிட்டர் ஷான் லோகேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் ரொம்ப பிடிச்ச படம் எல்லாருக்கும். நான் இந்த படம் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆன ஃபிலிம். எனக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலான ஃபிலிம் இந்த படம். இந்த படத்தில் இருக்க கதை அந்த மாதிரி நல்ல ஒரு ஹியூமனை சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஹியூமனை இப்போ மிஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக கேட்குது, இப்போ மிஸ் பண்ணுறோம் அதை. இந்த படத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் டெல்லி பாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு நான் நிறையா பேசுகிறேன். நிறையா பேச முடியும், நிறையா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தேவன் துரை 2 பேருமே படத்தை இந்த கம்பெனியை நாலு வழியை கொண்டு போவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ ராட்சசனும் அக்சஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அது வேற மாதிரியான ஒரு படம். ஸோ இன்னமும் ஒரு த்ரில்லர் படங்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்காக ராட்சசன் இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. ஸோ மிடில் கிளாஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு படம். இதுவும் நீங்கள் அக்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ கனெக்டட் 2 வேரியேஷன். ஸோ எடிட்டராக இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? ஏன்னா எந்த எடிட்டர் எடிட்டிங் பற்றி ஸ்டேஜில் பேச மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படாது, அதனால தான். ஏன்னா அவங்களுக்கு அது கண்டென்ட் இல்லைல்ல, அது எது டெக்னிக்கல் சவுண்ட் எடிட்டர் பற்றி டெக்னிக்கலாக இல்லை, பட் நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் இருக்கீங்க. அது அதான் எமோஷனல்னா இப்போ நம்ம வந்து த்ரில்லர் ஃபிலிம்ல என்ன எமோஷனல் கிரியேட் ஆகுதுன்னா ஸ்க்ரீன் கனெக்ட் இருக்கும். ஒரு படம் பார்த்துட்டு த்ரில்லர் படம் ராஜேஷ் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனுக்குள்ள கனெக்ட் இருக்கும். இந்த படம் உங்க லைஃபை கனெக்ட், உங்க லைஃப்குள்ள இருக்க மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். என்னோட மூமெண்ட் என்ன, நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி
வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பாங்க அந்த மொமெண்ட்டை பேசுகிற படமாக இது இருக்குது அந்த படம். ஸோ அதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு எமோஷனல் ஜேர்னிக்கும் த்ரில்லருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். சூப்பர் சார். ஸோ அடுத்தடுத்து இந்த வருஷம் 6வது படம் நினைக்கிறேன் உங்களோட எடிட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்தது நிறைய படங்கள் பண்ணுங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த மிடில் கிளாஸ்ன்ற உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போற ஒருத்தர் தான் நம்ம கூப்பிட போறோம். மிடில் கிளாஸ் படத்துடைய டிஓபி மிஸ்டர் சுதர்ஷன் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் படம் வந்து படத்தில் நான் வரத்துக்கு சில மாதங்கள் முன்னாடியே எனக்கு வந்து இந்த கதை சில பேர் மூலிமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி கதை நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் சில மாதங்கள் கழித்து துரை பிரதர்னால இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். டே ஒன்லேருந்து இந்த படம் இன்னைக்கு இங்கே நிற்கிற வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் எதுலையாவது என் லைஃப்பில் இவ்வளோ கன்விக்ஷனோட இருந்திருக்கேன்னு தெரியல. பட் இந்த படத்தில் நான் ரொம்ப கன்விக்ஷனோட இருந்தேன், ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த படம் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திலீபாபு சார் கூட நான் அவ்வளோவா பழகிற வாய்ப்பு கிடைக்கல. பட் அவருக்கு அப்புறம் துரை பிரதரும் தேவும் இதை கரெக்டாக இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அண்ட் பிரணவ்ஸ் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாம் எடிட்டர் நம்ம சில படத்தில் வரக்கூடாத சில ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லதை மட்டும் கரெக்டாக போட்டிருக்காரு. தேங்க்யூ சார். ஆர்ட் ஐயா ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து லைவாக இருக்கிறதுக்கு உங்கள் ஒர்க்கு ரொம்ப காரணம். அண்ட் கிஷோர் லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்து என் ஃபோன் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அவர் ஃபோனும் என் ஃபோனும் வெயிட்டிங்கில் போவோம், நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர், எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன், உங்கள் சப்போர்ட்லாம் வேணும். தேங்க்யூ. சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கு ப்ரோ, ஹேர் ஸ்டைல். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இருக்குன்னு விஷ் பண்ணுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் முதல் படம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தன்னோட முதல் படம் மூலியமா வாவ் இப்படியான ஒரு ஃபீல் குட் ட்ராமால ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச இயக்குனர். ஸோ 2வதா அவர் டைரக்ட் பண்ண பாம் இப்போ சமீபமாக தான் ரிலீஸ் ஆச்சு. 3வது படத்துக்காக வெயிட்டிங். இயக்குனர் திரு விஷால் வெங்கட் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் துரை ப்ரோ அண்ட் தேவ் ப்ரோக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேவ் ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, துரை ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதுவும் திலீபாபு சார் வந்து எனக்கு அவரோட பழக பெரிய வாய்ப்பு கிடைச்சதில்ல. பட் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு, அதை தொடர்றதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ தேவ் ப்ரோக்கும் துரை ப்ரோக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டைரக்டர் அண்ட் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துருக்கேன், ரொம்ப சிம்பிளான பட் அதே நேரத்தில் ரொம்ப ஃபன்னான ரொம்ப எமோஷ்னலான படம். ஒரு நல்ல டேக்அவே. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு தேடுதல் இருக்கும், சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே இருக்கணும். இந்த படத்தோட டேக்அவே அதுதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நானும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட பிள்ளைங்க படிக்க வைக்க, அவங்களோட லைஃப்பை மேம்படுத்த. அப்படி ஒரு படம். அண்ட் முடியும் போது சரி அது ஒரு பயங்கரமான மேட்டரில் அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயம் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடித்த முனிஷ்காந்த் சாருக்கும் விஜயலட்சுமி மேம்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி மேம் பின்னிட்டாங்க படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே அப்படி இருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணுது. முனிஷ்காந்த் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிளே வந்து பசங்களாம் டீ கடையில் உட்காந்து கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து பொண்டாட்டியை கலாய்க்கிறதும் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சி பேசுகிறதும் இருக்கும். அந்த மாதிரி அந்த சீனை ரசிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஏன் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற அவங்களோட எமோஷ்னல் சைடும் எழுதின இயக்குனருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க பேச்சுல இருந்தே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்குன்றது. ஸோ டேரக்டராகவும் நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ டேக்அவேன்றீங்க, அந்த டேக்அவேன்றது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இல்லை அதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக அந்த டேக்அவே ஆடியன்ஸ் நான் இப்போ சொல்லிட்டேன்னா ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. டேரக்டர் சார் திட்டுவார். எனக்கு இந்த படம் இன்னைக்கு நான் முன்னாடியே பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மூவ் ஆச்சு. நான் தேவ் ப்ரோ கிட்ட கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ ரொம்ப சூப்பரான படம், சீக்கிரம் அது எப்படியாச்சும் தியேட்டருக்கு எடுத்துருவாங்கன்னு. அண்ட் அது இன்னைக்கு நடக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஐ திங்க் ஹீஸ் அ குட் பர்சன். அண்ட் துரை சார் இஸ் ஆல்சோ வெரி குட் பர்சன், குட் ஃப்ரெண்ட்ஸ். துரை ப்ரோ எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு.
தேவ்ரோ சமீப காலத்தில் ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் அண்ட் எவ்ரி ஒனுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் என்னோட மனம் வந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததா நான் கூப்பிட போகிற நபர் வந்து என்னோட சின்ன வயசுல அவருடைய டேரக்டரா வந்து அவருடைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். இன்னமும் கேடிவி திறந்த இவருடைய படங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துறோம். இப்போ சமீபமா நடிகரா வெவ்வேறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சு நம்மள எல்லாரும் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா அவர்களை அன்புடன் வேலை கழிக்கிறேன்.